பிரதர் இங்க சும்மா கேம் கட்டி நிக்கப்படா என்னன்னு சொல்லி என்ன கேம் கேக்குற என்ன கொள்ளையா கேக்குறா கொள்ளையா நட கதைக்கிற நம்ம ஊருக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை இங்க சொல்லிடு நானா பிரச்சனை என்னன்னு சொல்லி நேரடியாக காய்க்கணும் விளைஜா அவன் தானே இவன் இன்றைக்கு இவனுக்கு இருக்கு நீ தானே தமிழ் சத்தம் என்ன பிரதர் என்ன பிரச்சனை கொஞ்சம் வா உன்னோட காய்க்கணும் என்ன பிரதர் உன்னோட கொஞ்சம் காய்க்கணும் வா என்ன என்ன காய்க்கிறதுக்கு இருக்கு உன்னோட ஒரு முக்கியமான விஷயம் காய்க்கிறதுக்கு இருக்கு கொள்ளையா காய்தான் வர்ற பிரதர் ரோங்கா போப்படா பிரதர் என்ன ரோங்கா பாரு நட நட உன்னோட காய்க்கணும் நட பிரதர் இங்க சும்மா கேம் கட்டி நிக்கப்படா என்னன்னு சொல்லி என்ன கேம் கேக்குற என்ன கொள்ளையா காய்க்கிறா கொள்ளையா காய்க்கணும் நட நட கதைக்கிற நம்ம ஊருக்கு பிரச்சனை என்ன பிரச்சனை இங்க சொல்லிடு நானா பிரச்சனை என்னன்னு சொல்லி நேரடியாக காய்க்கணும் விளைஜா உன்னோட நேரடியாக காய்க்கிறது தான் வந்திருக்கு இதை விட்டு போட்டு பெரிய ஆம்பாடுக்கு வச்சிருக்காங்க இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க என்ன விளக்கம் சொன்னா தானே உன்னோட காய்க்கும் நட என்னோட காய்க்கிறேன் நீங்க யாரு நீங்க முதலாவது யாரு நீதானே தமிழ் சத்தம் தமிழ் சத்தம் இப்போ நீ என்ன ஊருக்கு போய் பொம்பளைகளோட எல்லாம் நிறைய கிட்ட போய் வீடியோ எடுக்க என்ன பிரச்சனை உனக்கு பொம்பளைகளோட வீடியோ எடுக்கிறது என்ன பிரச்சனை ஏன் ஆம்பளை வீடியோ எடுக்கிறது நீங்க பார்த்தது இல்லையா ஆம்பளை உர்றானே பொம்பளையோட ஏன் வீடியோ எடுக்க பொம்பளையோட வீடியோ ஏன் போடுறாய் இங்கே நான் ஆம்பளையில வீடியோ எடுக்க தானே பிரதர் மற பொம்பளையில எல்லாரும் சமம் தான் எனக்கு ஆம்பளை பொம்பளை ஒரு வேறுபாடும் இல்லை நான் எல்லாரும் இந்த வீடியோ எடுக்க என்ன பிரச்சனை உங்களுக்கு இனிமே நீ பொம்பளையோட வீடியோ எடுக்க போகக்கூடாது அது எங்களுக்கு பிடிக்கல என்ன பிரதர் உங்களுக்கு பிரச்சனை நான் வீடியோ எடுக்கிறதுல என்ன பிரச்சனை நீ பொம்பளை பிள்ளைகளோட வீடியோ எடுக்கிற தப்பு நீ பொம்பளை பிள்ளையோட நம்ம வீடியோ எடுக்க போகக்கூடா பிரதர் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க பிரதர் கொஞ்சம் கையெடுங்க பிரதர் இங்கே பாருங்க எனக்கும் நீங்கள் கை சேட்டை பிடிக்கிறமா எனக்கும் சேட்டை பிடிக்க தெரியும் எனக்கும் பிடிக்க தெரியாமல் இல்லை நான் எப்பயாவது ஒரு பொம்பளை பிள்ளைய தனியாக கூட்டிகிட்டு போய் நான் வீடியோ போட்டு கண்டுறீங்களா நீங்கள் இல்லை அப்போ நான் பப்ளிக்கில் தான் பிரதர் நீ எப்படி போட்டாலும் பொம்பளையோட வீடியோ போட்டா தப்பு தாடா ப்ரோ அது தப்புண்டா நீங்க இப்ப தப்புன்னு சொல்றீங்க நான் சொல்றதுக்கு நீங்க இல்லன்னு சொல்லுவீங்களா பஸ்ல போறீங்களா நீங்க பஸ்ல போறீங்க பஸ்ல சீட்ல இருக்கீங்க இருக்கேன் நீங்க அந்த சீட்டுக்கு பக்கத்துல அந்த பொம்பளை கிட்ட போய் இருக்கிறீங்க அப்போ உங்களோட உடம்பு அந்த பொம்பளையில படுமாப்படாதா அது பொதுவா எல்லாரும் பஸ்ல போக எல்லாரும் பக்கத்துல அதே மாதிரி தான் பிரதர் நானும் பொதுவா தான் அதை செய்யறேன் விளங்குதா நான் தனியாக கொண்டு போகல பிரதர் ஒரு விஷயத்தை நல்லா விளைய கொள்ளுங்க பிரதர் விளைஜா சமூக ஊடகம் இருக்குது தானே சோஷியல் மீடியா அப்படின்றது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சவாலான ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு எல்லாருக்குமே வீடியோ பார்க்க மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு தெரியுமா நாங்கள் வீடியோ எடுக்கும்போது அந்த வீடியோ எப்படி எடுக்கணும் அதை எப்படி எடிட் பண்ணணும் அதை எப்படி அதுக்குள்ளே போடணும் இதெல்லாம் பெரிய ப்ராசஸ் நீங்கள் சும்மா இருந்துட்டு காசு உழைக்கிறேன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு வீடியோ எடுக்க போகல ஒரு விஷயத்தை தேடணும் விளங்கிட்டா இந்த பிள்ளைகளுக்கு யாருக்கு எப்படி சொல்லிக் கொடுத்தா அது விளங்கணும்னு பார்க்கணும் ஒவ்வொரு ஆக்களையும் நான் பார்க்குறேன் எனக்கிட்ட வர ஒவ்வொரு பிள்ளையும் வந்துட்டு எந்த தாயோட பிறந்த எந்த சகோதரி மாதிரி நான் ஒவ்வொருத்தர் நினைக்க சகோதரம் விளங்கிச்சா அப்படிதான் நான் நினைக்கிறேன் நான் வந்து தனியாக கூட்டு போனது அது தப்பு நான் தனியாக போகல அந்த பிள்ளைகள்ட்ட கதைச்சதுக்கு பின்னால் அவங்களோட ஃபோன் நம்பர் கூட வாங்கல அவங்களோட அட்ரஸ் கூட நான் கேட்கறது இல்லை அதோட முடிஞ்சது பிரதர் அதுக்கு பிறகு நான் என் பாட்டில் நான் போய்த்துறேன் நான் என்ன சொல்கிறேன் இப்போ நீங்கள் சமூக வலைதளம் பார்க்குறீங்கன்னு சமூக வலைதளம் டிக்டாக் பார்க்குறீங்க ஃபேஸ்புக் பார்க்குறீங்க யூடியூப் பார்க்குறீங்க இதுக்குள்ளே அறகுறை ஆடுற வழி இல்லையா இருக்கிறாள் சின்ன பிள்ளைகள் ஃபோன் பாவிக்கிறாங்க இல்லையா ஸ்கூல் போகிற பிள்ளைகள் ஃபோன் பாவிக்காங்க அப்போ டிக்டாக் பாவிக்க போகல அந்த கெட்ட விஷயங்கள் பார்ப்பாங்களா இல்லையா பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எவனாவது ஒருத்தன் தூசன் தலை ஏசுகிற வீடியோக்கள் எவ்வளவு ஒரு ஃபோட்டோ லவ் பண்ணி ஆன்லைனில் லவ் பண்ணுறானோ அதுக்கு பிறகு அதில் ஏதாவது ஒரு ஏமாற்றம் வந்தோன்னா அவளோட ஃபோட்டோ பிடிச்சி அவன் ஏசுறதும் அவன் ஃபோட்டோ போட்டு அவள் ஏசுறதும் நடக்குதா இல்லையா நடக்குது அப்போ கல்வியை கற்றுக் கொடுக்குறோமா ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடக்குது எங்கேயாவது ஒன்றும் இல்லை அப்போ நான் செய்கிறதுல அப்படி இருக்கா இல்லையா ஒரு தமிழ் வார்த்தையை கற்றுக் கொடுக்கணும் இல்லையா அப்போ சமூகத்துக்கு நல்ல விஷயத்தான சகோதரன் நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் ஒரு மனுஷன் வந்துட்டு அவன் திறமையாலையும் அவன் பணத்தாலையும் ஒரு மனுஷனுக்கு நல்லது செய்கிறது மட்டும் இல்லை பிரதர் நல்லதுன்னு சொல்கிறது ஒரு அறிவு தனக்கு கிடைச்ச அறிவு அவன் பணக்காரனாக இருக்க தேவையில்லை ஏழையாக இருக்க தேவையில்லை அவன் பிச்சைக்காரனாக இருந்தாலும் அவனுக்கிட்ட ஒரு அறிவு இருந்தால் அந்த அறிவை கொண்டு போயிட்டு ஒருத்தருக்கு கொடுத்தா அதுவே வந்துட்டு ஒரு சிறந்த விஷயம் தான் அதன் மூலமாக படிக்கிறாங்க தானே இப்போ ஸ்கூல் பிள்ளைகள் இந்த ஃபோன் பார்த்துட்டு இருக்குது அந்த ஃபோன் பார்த்துட்டு இருக்க போக நான் இதுக்கு தமிழில் என்ன சொல்கிறேன்னு கேட்குறேன் தெரியாது பள்ளிக்கூடத்தில் உள்ள இந்த பாடங்கள் நிறைய இடத்துல இல்லை அப்போ அதை சொல்லிக் கொடுக்க போக அதை உணர்ந்து கொள்ளுதில்லை அப்போ நம்ம தாய்மொழி தமிழ் அந்த தமிழ் மொழிக்கு ஒரு முதலிடம் கொடுக்கறதுக்காக வேண்டி நான் அந்த நிகழ்ச்சி செய்கிறேன் சிறப்பு இல்லையா சகோதரம் சிறப்பு தான் நான் அந்த பிள்ளைகிட்ட போயிட்டு ஒன்றுமே அந்த பிள்ளைகிட்ட கையை பிடிச்சி கூட இழுத்துட்டு நான் போகிறதில்லை இப்படி தான் என்னென்னு சொன்னால் ரோட்டால் வாகனம் போகல தங்கச்சி வாங்கன்னு சொல்லி நான் இப்படி எடுத்திருக்கணும் தவிர அது எதுக்காக வேண்டி ஒரு ஆபத்துலேருந்து பாதுகாக்கிறது அதே இருக்குது ஆமாம் இன்னும் தரூரத்துக்கு அது அகல்லத்தில் உங்களோட மொழியில் சொல்லணுமா இருந்தால் அரபில் சொல்லணுமா இருந்தால் நிர்பந்தமான சந்தர்ப்பத்தில் ஒரு விஷயத்தை நமக்கு அனுமதிக்கப்பட்டிருக்குது விளைஞ்சா அப்போ ஒரு பிள்ளைக்கு வாகனம் அடிக்க போது நான் என்ன செய்யலாம் இப்படி பிடிச்சி இழுக்கலாம் அதை நீங்கள் தப்பாக பார்த்தா அது தப்பு தான் அதை பாதுகாப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க அப்பா ஒரு பிள்ளைகிட்ட நான் போயிட்டு கேள்வி கேட்டு வரப்போ போகல இந்த வீடியோவை பார்க்குற எவ்வளோ பிள்ளைகள் படிக்குதுகள் இந்த கொமெண்ட் பண்ணுற ஆக்களுக்கு உங்களை மாதிரி ஆக்களுக்கெல்லாம் இப்படி இதை பார்த்தோன்னே
திடீர்னு தப்பா தெரியும் ஆனா அது ஆராய்ச்சி பாருங்க. நான் சொல்றதுல தவறு இருக்கா பிள்ளை இருக்கா தவறா பிள்ளையா பிரதர் நீங்க சொல்லுங்க பாப்போம். நீங்க சொல்றதும் ஒரு வகையில சரியா தான் இருக்கு. சரியா தானே இருக்குது. அப்ப சும்மா இருந்துட்டு உழைக்கிறேன்னு சொல்ற இந்த கமெண்ட் பண்றார்கள், இந்த பொம்பளை பிள்ளைகளை வச்சு செய்யறாங்க. இப்ப நீ சும்மா யோசிச்சு பாருங்க, நான் ஒரு பிள்ளைகிட்ட போயிட்டு அந்த பிள்ளையும் விருப்பம் நானும் விருப்பம், ஒரு என்னதுக்காக வேண்டி கெட்ட விஷயத்துக்கு இல்லை ஒரு நல்ல விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கான விருப்பம். அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் நாங்கள் இதை போட்டதுக்கு பிறகு அந்த பிள்ளைட ஃபோட்டோவை போட்டு இவன் பொம்பளை கல்லன் இவன் அப்படி இப்படின்னு சொல்லி தேவைக்கில்லாத மாதிரி என்ன எழுதின உடனே எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏனெண்டா என்ன கெட்டவன் சொல்றதுக்கு என்ன பொண்டாட்டி சொல்லணும், என்ன கெட்டவன் என்னோட கூட பிறந்த சகோதரி சொல்லணும், என்ன பெத்த தாய் சொல்லணும், என்ன சமுதாயம் சொல்லணும், இல்லை எங்கேயாவது பிடிச்சி ஏதாவது ஒரு ஆதாரம் காட்டணும். ஒன்றுமே இல்லையே, என் முகமே தெரியாத யாரோ ஒருத்தர் தர பிரதர் அதெல்லாம் செய்கிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு நீங்களும் வந்து என்கிட்ட இப்படி சண்டை பிடிச்சா நியாயமா பிரதர்? சரி பிரதர், நான் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். இப்போதான் நீங்க இப்போ சொன்னதுக்கு நல்ல எனக்கு உங்களோட இந்த இதுகள் புரியுது. ஆனால் உங்களோட நிகழ்ச்சியை நான் பார்க்குறேன், நான் தொடர்ந்து அதில் நல்ல விஷயங்கள் இருக்கு. இந்த தப்பா பேட் கமெண்ட் அடிக்கிறவன்ற அந்த கமெண்ட்களை வாயிச்சு போட்டு தான் நான் உங்களை தப்பா நினைச்சேன். வெரி சாரி பிரதர். இங்கே பாருங்க, உலகத்தில் வந்த எல்லாருக்குமே இப்போ உதாரணமாக நீங்கள் எடுத்துக்கொண்டீங்களா இருந்தால் புத்தர் இருக்கிறார் தானே, அவர் வந்து ஒரு கடவுள் இல்லை, அவர் நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு. அவரையும் என்னது இழிவுபடுத்தி ஒரு பெண்ணோட கனெக்ட் பண்ணி இன்னொரு ஆளோட போது இழிவுபடுத்தி எவ்வளோ கேவலமாக எழுதலுமோ எவ்வளோ கேவலமாக செய்யலுமோ அவ்வளோலாம் செஞ்சு பார்த்தாங்க. ஆனால் அவர் வேலையை விட்டாரா? விடலை. முகமது நபி இருக்கார் தானே, அவர் உலகத்திலே எல்லா மக்களாலையும் உயர்ந்த நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மனிதர். அவரும் வந்துட்டு என்ன செய்வார், ஒரு ரோட்டில் போகும்போது கழிவு தண்ணியை ஊற்றுவாங்க. அவன் சூனியக்காரன், ஏன் அவங்களோட சொந்தக்காரவங்களே அபு ஜஹில் அபு சுஃபியான் எல்லாம் அவங்களோட சாட்சி பெரியம்மா மக்கள். அப்படியாப்பட்ட சொந்தக்காராக்கள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் அவன் சூனியக்காரன் சொன்னாங்க, அவன் அப்படி இப்படின்னு சொல்லி தேவைக்கில்லாத மாதிரிலாம் கழிச்சாங்க. ஆனால் அவங்களோட விஷயத்தை விட்டாங்களா? விடலை. கடைசியாக இவங்களே போயிட்டு அவங்கள்ட்ட சரண்டர் ஆகிற அளவுக்கு அந்த இயற்கை பிரபஞ்சம் என்ன செஞ்சு அந்த சூழலை மாற்றி அமைச்சிச்சு. அதே மாதிரி ஒரு டைம் வரும், ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் தமிழ் சத்தம் எல்லாருக்குமே தேவைப்படும் சகோதரம். அந்த டைமுக்கு எனக்கு ஏசினாலாக இருந்தாலும் சரி ஏசாதாலாக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் நான் உதவி செய்யறதுக்கு நான் அனுப்பேன். அப்போ மட்டும் இல்லை, எப்போவுமே நான் அனுப்பேன். சரியா? சரி, இந்த விஷயம் வந்துட்டு ஒரு விழிப்புணர்வுக்காக வேண்டிதான். ஒரு 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 வீடியோ எடுக்கும்போது நான் மட்டும் இல்லை, எத்தனையோ கிரியேட்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, யூடியூப் ஃபேஸ்புக் செய்கிறவங்க. நீங்கள் எல்லாம் நினைப்பீங்க என்ன தெரியுமா, இவனுகள் சும்மா சம்பாதிக்கானோல்ல அப்படின்னு நினைப்பீங்க. சும்மா சம்பாதிக்கானோல்ல அப்படின்னு நினைப்பீங்க. உண்மையிலே அப்படி இல்லை. ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு ஒருத்தர் வீடியோ எடுக்கணும், அதுக்கு பிறகு அதுக்கு ஏதாவது தவறுகள் வரும், அதை வெட்டணும், அதை குத்தணும், அதுக்கு பிறகு அதை கனெக்ட் பண்ணணும், அதை எடிட் பண்ணணும், கண் வலிக்கும் விளைஞ்சா அதை ஃபோனை பார்த்துட்டே இருக்கணும், கழுத்து புடரையெல்லாம் நோவும். அப்படியாப்பட்ட ஒரு சவாலுக்கு மத்தியில் தான் இந்த வீடியோக்களை இது செஞ்சு அதுக்கு பிறகு நாங்கள் காசு செலவழித்து தான் என்ன செய்யணும், அந்த வீடியோ அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணதுக்கு பிறகு தான் நீங்கள் அதை பார்த்து அதன் மூலமாக வாரத்தில் எங்களுக்கு கிடைக்குதான் இல்லைன்னு சொல்லலை. அப்படி கிடைக்கிறத வச்சு நாங்கள் ஒரு நலவு தான் செய்கிறோமோ தவிர தவறான விஷயம் ஒன்று செய்யலை. இதுக்குள்ளே சும்மா இருந்தெல்லாம் ஒரு விஷயம் சும்மா இருக்கிறது. உங்களால் முடிஞ்சா காலையில இருந்து பின்னர் வரைக்கும் அசையாம ஒரு இடத்துல சும்மா குந்தி பாருங்க. நீங்க எழுமிட்டு போக தான் வேணும், இல்லையா? சும்மா கூட குந்திட்டு இருக்கீங்களா? எல்லாமே கஷ்டம் தான். சரி, நீங்க குந்திட்டே இருங்க, நாங்க போயிட்டு வரோம். சரி வாங்க பிரதர் போ. இப்போ கோவில தானே உங்களுக்கு? இல்ல வாங்க. சரி வாங்க, தேத்தனை குடிப்போம் நாம போயிட்டு.